Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவமணி, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STCல 10th standard English most important paragraph and most expected paragraph and 2 mark question தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பேராகிராஃப் மட்டும் நீங்கள் படிச்சீங்களா போதும், ஷூராக நீங்கள் வந்து லெசனில் 2 பேராகிராஃப், போயமில் 2 பேராகிராஃப், நான் டீடைலில் ஒரு பேராகிராஃப் ஈஸியாக அட்டன்னா வந்து எக்ஸாக்டாக 28 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா லெசனுக்கும் பேராகிராஃப் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம செலக்டிவாக படித்தா போதும். ஸோ அதை படி பார்க்கும்போது வந்து பேராகிராஃப் கொஸ்டின்றது நம்ம 29லேருந்து 32 வரைக்கும் வரக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்து லெசன் பேராகிராஃப். ஸோ அதில் கட்டாயம் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பேராகிராஃப் படிங்க. தட் மீன்ஸ் இந்த யங் சீகல், தட் மீன்ஸ் இதில் கம்பேரிசன் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், கோஸ்ட், எம்பவர்ட் உமன், அட்டிக், டெக் ப்ளூமர்ஸ், இந்த 5 படித்தா போய் இல்லை உங்களுக்கு அட்டிக் வந்து இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன் படிச்சுங்க. ஸோ கட்டாயம் 5 படிக்கணும். பார்த்தீங்கன்னா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் கொடுத்துருக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் ப்ளூமர்ஸ், தட் மீன்ஸ் நம்ம அட்லீஸ்ட் இந்த பேராகிராஃப் படிக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த யங் சீகல், எம்பவர்ட், டெக் ப்ளூமர்ஸ், இந்த 3மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல. ஸோ ஓவராலாக லெசன் சொல்லும் போது 5 பேராகிராஃப் படித்தா போதும் டாப்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் ப்ளூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்ம வந்து 5 பேராகிராஃப் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த 3 பேராகிராஃபாவது படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயம் பொறுத்த வரைக்கும் இந்த போயம் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 33 and 34 வரக்கூடியது தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைஃப், கிரம்பிள் ஃபேமிலி, ஐ ஆம் எவ்ரிமன், த ஆண்டன் கிரிக்கெட், த சீக்ரெட் ஆஃப் மிஷன், ஃபஸ்ட்டு 5 பேராகிராஃப் படிக்கணும். ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் எல்லாமே படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண லைஃப், த ஆண்டன் கிரிக்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது இது படிக்கலாம். பார்த்தீங்கன்னா லைஃப், ஆண்டன் கிரிக்கெட், த சீக்ரெட் ஆஃப் மிஷன், 2 டைம் இப்போ ஆண்டன் கிரிக்கெட்டே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன் கட்டாயம் படிங்க. ஸோ ஓவரால் லெசனில் 5 பேராகிராஃப், போயமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேராகிராஃப் கட்டாயம் படிக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் 35 வரக்கூடிய பார்த்தீங்கன்னா போய்டிக் லைன்ஸ் வந்து ஆல் போயம்லேருந்தே கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். அதாவது நீங்கள் போயம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு போய்டிக் டிவைஸ் அந்த கான்செப்டும், இன்னொன்று வந்து டைரக்ட் பேராகிராஃப் பண்ணி எழுதிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளாக நம்மளோட சேனல் GR Success அப்லோட் பண்ணியிருக்கு, 36ல் வரக்கூடியது. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது கொஸ்டின் 46 வரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நாடிட்டெல் பேராகிராஃப் பொறுத்து ஒன்று தவிர மற்ற எல்லாமே படித்தோம். ஏன்னா நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஒரு வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 5 விட்டுட்டு 6 and 7 கேட்டிருந்தாங்க. ஏன் கேட்டிங்க நம்ம கேட்கவும் முடியாது, ஏன்னா நமக்கு வந்து there is no ப்ளூ பிரிண்ட். அப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது த டெம்பஸ், த சிக்ஸாக், முலன், ஏஜ்டு மதர், லிட்டில் யூரோப் ஆலன், எ டே இன் 2889 இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இது அத்தனையும் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா நாடி டெய்லுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் மட்டும் படித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் த டெம்பஸ், ஜிக்ஸாக், முலன், லிட்டில் யூரோப் ஆலன், இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்டில் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்ட பேராகிராஃப்ஸ் இந்த 4ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 39ல் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வரலாம், இல்லைனா போஸ்டர் மேக்கிங் வரலாம். அதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 41ல் நோட்டீஸ் வந்தால் ரொம்ப சந்தோஷம். நோட்டீஸ் வரலாம், ரிப்போர்ட் வரலாம், மெசேஜ் வரலாம், இமெயில். இது எல்லா கொஸ்டின்லையும் கேட்கக்கூடியதான் கொஸ்டின் நம்பர் 40. இது எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கணுன்றதுக்காகவே இந்த வீடியோவில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 வரக்கூடிய பிக்சர் ரைட்டிங் மட்டும் தான் வரும். கொஸ்டின் நம்பர் 43 நோட் மேக்கிங் அண்ட் சம்மர் ரைட்டிங் மட்டும் தான் வரும். கொஸ்டின் நம்பர் வந்து 15 to 8 இந்த லெசன் 2 மார்க். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லெசன் 2 மார்க் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த பேராகிராஃப் ஜஸ்ட் 1 மார்க் கிளான்ஸ் இருப்பதை கோ த்ரூ பண்ணிங்க. நம்ம லெசன் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 பேராகிராஃப் படிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி போயம் பேராகிராஃப் 5 படிக்கணும். நாடிடைல் பேராகிராஃப் வந்து 6 படித்தா தான் அட்டன் பண்ண முடியும் நம்ம சொல்லியிருக்கோம். அதை மீறியும் நம்ம இத்தனை படிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். லெசன் சொல்லும்போது சீகல், எம்பவர்ட், டெக்னாலஜி கட்டாயம் படிங்க. போயம் சொல்லும்போது லைஃப், நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆண்டன் கிரிக்கெட், சீக்ரெட் ஆஃப் மிஷன் பண்ணுங்க. நாடிடைல் சொல்லும் போது டெம்பஸ், ஜிக்ஸாக், முலன், நெக்ஸ்ட் லிட்டில் யூரோப் ஆலன், இந்த 4வது கோ த்ரூ பண்ண ஈஸியாக நீங்கள் 28 மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 39 அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் வரும்னு நினைக்க வேண்டாம். சம்டைம் போஸ்டர் மேக்கிங் வரும். அதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்க. அதே மாதிரி நோட்டீஸ் வந்தால் சந்தோஷம். நோட்டீஸ் வரலாம், ரிப்போர்ட் வரலாம், மெசேஜ் வரலாம், இமெயில், அதுவுமே கொடுத்துருக்கோம். மற்றபடி பார்த்த பிக்சரும் நெக்ஸ்ட் வந்து நோட் மேக்கிங் சம்பர் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் வந்து லெசன் 2 மார்க் நமக்கு மிகப்பெரிய செக் நிறைய 2 மார்க் இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 52 மார்க் இதில் கொடுத்துருக்கோம். இதை மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு இந்த 50 கொஸ்டின் படிங்க, அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த 50 கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே கோ த்ரூ பண்ணிடுவோம். வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை, இந்த கொஸ்டின் பார்க்குறது இது எல்லாமே PTA கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கேட்ட 2 மார்க் மட்டும் தான் அதில் கொடுத்துருக்கோம். அதில் அப்படியே கொடுத்துருக்கோம். வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல் ஓல்டர் பிரதர், வாட் ஃப்ரம் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி, ஹவு டிட் த பேரண்ட்ஸ் சப்போர்ட் என்கரேஜ் த யங் சீகல் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஹவு வாஸ் யங் சீகல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை, வாட் மேட் த யங் சீகல் கோ மேட், டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட், ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் when it started flying for the first time, why did Herman Arthur slam the door, who used zither and how, what woke up the mother, who were narrator's neighbor, what were the grandfather's hearing, where did Arthur and where did the author when he heard the noise, what did the narrator think the unusual sound was, who is Tara Tarani, mention the special features of INSC Tarani, what does the term circumnavigation mean, which factor motivated the crew to undertake this expedition, what does INSC stand for, who mentored the crew, mention the special features of INSC Tara Tarani, what did Aditya offer for Samyal, next how did Sanyal show that he had the sense of self-respect, when did Aditya leave the local school, what was the daily routine of Sanyal, why was the attic favorite place for the children, what was the condition of the attic, who were Aditya's ancestor, who
is Kim? How does Kim help Alisa? How many people in India suffer with disability? What are the benefits of internet to the common man? How does David operate computer with the liberated communication device? Which device are controlled using active controller? What device helped David to move from one place to another? What was France sorry for? When and how did Mr. Hamel bid farewell to the class? Why did Mr. Hamel blame himself? What kind of news was usually put up on the bulletin board? How many years had M. been in the village? Next, what did M. say about the French language? Why did Holmes want Smith to treat him? Why didn't the landlady call the doctor? Why didn't the Holmes let for the Watson examine? Next, who arrested Smith? Why did Holmes pleaded with Smith? Who was Mrs. Hudson? Why was she worried? How was Holmes Sherlock was able to look sick? Overall, இந்த 52 மார்க் மட்டும் படித்தா போதுமா சார்னா இந்த 50மே வந்து பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த கொஸ்டின் ஃபுல்லாக தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்தீங்களாவே போதும். ஈஸியாக சென்டமே எடுக்கலாம். நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க. இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ அந்த லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறோம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோக்கும் அந்த லிங்க் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.